செய்திகள் தொடர்கின்றன. கிறிஸ்துவர்களின் பண்டிகையான புனித வெள்ளி இன்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. ஜெருசலேம் நகரில் இயேசுநாதர் யூதர்களால் சிலுவையில் அறையப்பட்ட நாளை கிறிஸ்துவர்கள் புனித வெள்ளிக்கிழமையாக உலகம் முழுவதும் அனுசரிக்கிறார்கள். இதை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து கிறிஸ்துவ ஆலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. சென்னை சாந்தோமில் உள்ள தேவாலயத்தில் இன்று அதிகாலை நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் பங்கேற்றனர். மும்பையில் நடைபெற்ற புனித வெள்ளி நிகழ்ச்சியில் இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்டதை போன்று தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதேபோல் தமிழகம் முழுவதும் கிறிஸ்துவ ஆலயங்களிலும் புனித வெள்ளி பிரார்த்தனை இன்று நடைபெற்றது. சென்னை ஆர்கே நகர் பகுதிக்குட்பட்ட புதுவண்ணாரப்பேட்டையில் உள்ள தேவாலயத்தில் இயேசுநாதர் வேடமணிந்த ஒருவர் சிலுவையை தோளில் சுமந்தபடி ஊர்வலம் வந்தார். அவருடன் ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். திண்டுக்கல் கிழக்கு மரியநாதபுரம் பங்கு புனித செபாஸ்தியர் ஆலயத்தில் இயேசு சிலுவையில் அறையும் காட்சி தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது. முன்னதாக நடைபெற்ற ஊர்வலத்தில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் காஞ்சிபுரம் தூய இருதய அன்னை ஆலயத்தில் புனித வெள்ளி தினம் அனுசரிக்கப்பட்டது. வெள்ளி நகைகளை வெள்ளிக்கட்டியாக மாற்றித் தருவதாக கூறி வியாபாரிகளிடம் மோசடியில் ஈடுபட்டவரை போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் மாநகரில் மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த அமுல் சேட் என்பவர் வெள்ளி நகைகளை உருக்கி வெள்ளிக்கட்டியாக மாற்றித் தரும் தொழில் செய்து வருகிறார். சேலத்தில் தன் குடும்பத்தினருடன் வசித்து வந்த அமுல் சேட் தன்னிடம் வரும் வியாபாரிகளிடம் நாணயமாக நடந்து கொண்டார். 5 ஆண்டுகளுக்கு மேலாக வெள்ளி வியாபாரம் செய்து வந்த அமுல் சேட்டை நம்பி சேலம் மாநகரை சுற்றியுள்ள வியாபாரிகள் அதிக அளவில் வெள்ளி நகைகளை அவரிடம் கொடுத்து வெள்ளி கட்டியாக மாற்றிக் கொண்டனர். இந்நிலையில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள, அதாவது சுமார் 500 கிலோ வெள்ளியுடன் அமுல் சேட் தன் குடும்பத்தாருடன் தலைமறைவானார். அவரிடம் நகையை பறிகொடுத்த வியாபாரிகள் அவர் மீது காவல்துறையில் புகார் கொடுத்துள்ளனர். சேட்டு வந்து மகாராஷ்டிராங்க, சொந்த ஊர். அங்கேருந்து வந்தாருங்க. வந்து எங்கள் அம்மாபேட்டில் வந்து செவ்வாப்பேட்டில் இருந்தாருங்க. செவ்வாப்பேட்டில் இருந்து அங்கேருந்து வந்து அம்மாபேட்டில் குடியேறினாரு. வீட்டில் அம்மாபாளையத்தில் சண்முகம் வீட்டில் குடியேறினாரு. கேட்டதுக்கு வந்து ஜதை போட்டு கொடுங்கன்னு கேட்டார். இவர் போட்டு கொடுத்தாருங்க. அது மாதிரி பழக்காவி ஒவ்வொருத்தரும் பழக்காவி நாங்கள் வந்து ஜதை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவர் ஊருக்கு போயிட்டு வந்து வெள்ளி கட்டி உருவி கொடுப்பாருங்க. மறுபடியும் நாங்கள் ஜதை செஞ்சு கொடுக்குறது எங்கள் வேலை. அதை கொண்டு போயிட்டு வந்துக்கிட்டு நாங்கள் ஒரு லாபத்தை பார்த்துட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற வெள்ளி வந்து அடிச்சுட்டு போயிட்டாருங்க. ஒரு 575 கிலோ அடிச்சுட்டு போயிட்டாரு. 3 கோடி ரூபா மதிப்பாகுதுங்க. வெள்ளி நகைகளுடன் தலைமறைவான அமுல் சேட் என்பவரை பிடிக்க போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலை தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் இன்று 3வது நாளாக நடைபெற்றது. சென்னையில் சர்க்கரை ஆலை தொழிலாளர்களுக்கும் ஆலை நிர்வாகத்திற்கும் இடையே நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து சர்க்கரை ஆலை தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் 2 பொதுத்துறை மற்றும் 15 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் உட்பட அரசு சர்க்கரை ஆலைகளில் பணிபுரியும் 5000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இன்று 100% வேலை நிறுத்த போராட்டம் இன்று ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே ஊதியம் தான் எந்த நிறுவனத்திலும் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை கூட இந்த அரசு மதிக்காம அவங்களுக்கு ஒரு ஊதியம், எங்களுக்கு ஒரு ஊதியம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான ஒரு போக்கு கண்டித்தும் எங்களுடைய 7வது ஊதிய உயர்வு உடனடியாக வழங்க வேண்டும். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் சர்க்கரை ஆலையில் 500 டன் கரும்புகள் தேக்கமடைந்துள்ளன. தேக்கமடைந்துள்ள கரும்புகள் லாரிகள் மூலம் தனியார் கம்பெனிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற தாமோதர பெருமாள் திருக்கோவிலின் திருத்தேர் 20 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். இதேபோல் நாமக்கல்லில் உள்ள நரசிம்ம சுவாமி கோவிலில் திருத்தேரோட்டம் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குமரகுருபரன் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். சென்னையை அடுத்த மணிமங்கலத்தில் உள்ள சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆண்டிப்பட்டியில் மது பாட்டில்கள் கடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அந்த பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர்.
அப்போது அந்த வழியாக வந்த ஆட்டோவை மடக்கி சோதனை செய்ததில் 612 மது பாட்டில்கள் இருந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநர் சுரேஷ் மற்றும் பால்ராஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வந்தவாசியில் பழுதடைந்த மின்சார டிரான்ஸ்பார்மர் சீர் செய்யப்படாததால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த சவனம் கிராமத்தில் உள்ள டிரான்ஸ்பாரம் முற்றிலும் பழுதடைந்துவிட்டது. இதனால் அருகில் உள்ள கிராமங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மின் மோட்டார்கள் இயக்க முடியவில்லை. இங்குள்ள விளைச்சல் நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள நெல், கரும்பு போன்றவைகள் போதிய பாசன நீர் இல்லாமல் கருகிய நிலையில் காணப்படுகின்றன. மின் துண்டிப்பு ஏற்பட்டு 15 நாட்களாகியும் டிரான்ஸ்பார்மர் சரி செய்யப்படாத காரணத்தினால் இந்த கிராமமே இருளில் மூழ்கியுள்ளது. எனவே தங்கள் கிராமத்திற்கு உடனடியாக மின்சாரம் கிடைத்திட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னைக்கு 15 நாளாக கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். எத்தனை அதிகாரியாண்ட சொல்லி எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்கல. இதால் ஒரு 200 ஏக்கரா பாதிப்பு, ஒரு 70 பம்ப் செட்டு இதால் பாதிப்பாகிருக்குது. படிக்கிற அதாவது இந்த நேரம் பரீட்சை நேரத்தில் பசங்களுக்கு கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிரான்ஸ்பாரத்தை கைட்டும் போயிட்டு இன்றைக்கி ஒரு வாரம் ஆகுது. எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. கொடுத்துருக்கோம், நேரம் நடவடிக்கை எடுக்கல. சைக்கிள் என்றால் இரும்பில் தான் செய்யப்படுகிறது. ஆனால் மூங்கில் குச்சிகளை வைத்து அருமையான சைக்கிள் தயாரித்திருக்கிறார்கள். மணிப்பூர் மாநில தலைநகர் இம்பால் நகரில் வாழ்க்கையில் சைக்கிளின் பங்கு என்ற தலைப்பில் கருத்தரங்கு ஒன்று நடைபெற்றது. இதில் மூங்கில் சட்டங்களை சைக்கிளின் பிரேமாக கொண்டு தயாரிக்கப்பட்ட மூங்கில் சைக்கிள்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த மூங்கில் சைக்கிளை பயன்படுத்துவதன் மூலம் சாலை போக்குவரத்தில் மாசு கட்டுப்பாட்டை பாதுகாக்க முடியும் என்று கருத்தரங்கில் தெரிவிக்கப்பட்டது. கோழி முட்டையில் வரையப்பட்ட பிரம்மாண்ட ஓவியம், ஓவியக் கலைஞர்கள் சாதனை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.